ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் டோட்டலாக நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இருக்க சிலபஸ் படி ஃபஸ்ட்டு அலகு 1 இலக்கணத்தில் எழுத்து சொல் இந்த ரெண்டுலேருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் மொத்தம் வரும் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வரும். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்துலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாற்றினதுலேருந்து நமக்கு வந்து இலக்கணத்துலேருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எழுத்து சொல்லுலேருந்து மட்டும் நமக்கு 25 கொஸ்டின்ஸ் வரும். நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் எல்லாத்துலேருந்துமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பிரித்து எழுதுக, அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணலாம். இதில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எது வந்து கஷ்டமாக இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதோட PDF கொடுக்குறோம், அதை கூட பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். அமுதென்று அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர், இதெல்லாமே நம்ம ஈஸியாக பிரிச்சுருவோம். கஷ்டமானது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ், பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும். இடப்புறம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அப்போ வந்து இடம் ப்ளஸ் புறம் நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா இடம் ப்ளஸ் புறம் அப்படின்னு பிரிக்கணும். அதே மாதிரி சீரிழமை இதுவுமே அடிக்கடி வரும். சீரிழமை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா சீர்மை ப்ளஸ் இளமை, சீர்மை ப்ளஸ் இளமை அப்படின்னு பிரிக்கணும். வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை, பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு, இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. பொற்கோட்டு வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பொன் ப்ளஸ் கோட்டு. அடுத்து நன்மாடங்கள், இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. தட்ப வெப்பம் தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதியுரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள். கண்டறி கண்டு ப்ளஸ் அரி. ஓய்வற ஓய்வு ப்ளஸ் அற. ஆழக்கடல் ஆழ் ப்ளஸ் கடல், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆழக்கடல் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஆழ் ப்ளஸ் கடல், ஆழ் ப்ளஸ் கடல். விண்வெளி விண் ப்ளஸ் வெளி. நின்றிருந்த நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம் ஆ ப்ளஸ் உருவம், இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க. அவ்வுருவம் ஆ ப்ளஸ் உருவம். இடமெல்லாம் இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற மாசு ப்ளஸ் அற. கைப்பொருள் கை ப்ளஸ் பொருள். பசி இன்றி பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு. நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல். பொறையுடைமை பொறை ப்ளஸ் உடைமை. பாட்டிசைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுரங்கு கண் ப்ளஸ் உரங்கு. பொருளுடைமை பொருள் ப்ளஸ் உடைமை. கல்லெடுத்து கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 4 ப்ளஸ் நிலம், நா ப்ளஸ் நிலம் அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது. நானிலம் வந்து 4 ப்ளஸ் நிலம். கதிர்ச்சுடர் கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி. மின்னணு மின் ப்ளஸ் அணு. விரிவடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த. நூலாடை நூல் ப்ளஸ் ஆடை. தான் என்று தான் ப்ளஸ் என்று, தான் ப்ளஸ் என்று. எளிதாகும் எளிது ப்ளஸ் ஆகும். அடுத்து 7th ஸ்டாண்டர்டு. குரலாகும் குரல் ப்ளஸ் ஆகும். இரண்டல்ல 2 ப்ளஸ் அல்ல. தந்துதவும் தந்து ப்ளஸ் உதவும். காடெல்லாம் காடு ப்ளஸ் எல்லாம். பெயர் அறியா பெயர் ப்ளஸ் அறியா. மனமில்லை மனம் ப்ளஸ் இல்லை. காட்டாறு எப்படி பிரிக்கணும் அப்படின்னா காட்டு ப்ளஸ் ஆறுன்னு பிரிச்சிடக்கூடாது. காடு ப்ளஸ் ஆறு, காடு ப்ளஸ் ஆறு. அனைத்துண்ணி அனைத்து ப்ளஸ் உண்ணி. பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின் யாது ப்ளஸ் எனின். யாண்டுளனோ யாண்டு ப்ளஸ் உளனோ. பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை. பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல். ஏடெடுத்தேன் ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தார் துயின்று ப்ளஸ் இருந்தார். வாய்த்தீயின் வாய்த்து ப்ளஸ் ஈயின். வாய்த்தீயின் எப்படி பிரிக்கணும்னா வாய்த்து ப்ளஸ் ஈயின். இல்லை வாய்த்து ப்ளஸ் தீயின்லாம் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கவனமாக பார்த்து எழுதணும். வாய்த்து ப்ளஸ் ஈயின் அப்படின்னு தான் பிரிக்கணும். கேடு இல்லை கேடு ப்ளஸ் இல்லை. உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம். வனப்பில்லை வனப்பு ப்ளஸ் இல்லை. வன்கீரை வன்மை ப்ளஸ் கீரை. கோட்டோவியம் எப்படி பிரிக்கணும்னா கோடு ப்ளஸ் ஓவியம் தான் பிரிக்கணும். கோட்டு ப்ளஸ் ஓவியம் நம்ம பிரிச்சிடக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து பிரித்தெழுதுகிற பொருளை பிரிக்கும் போது கரெக்டான மீனிங் வந்து வரணும். இப்போ கோட்டோவியம்னா கோடு போட்டு வரைகிற ஓவியம், அதான் கோடு ப்ளஸ் ஓவியம் கோட்டோவியம். செப்பேடு செப்பு ப்ளஸ் ஏடு. எழுத்தென்ப எழுத்து ப்ளஸ் என்ப. கரைந்துண்ணும் கரைந்து ப்ளஸ் உண்ணும்.
நீர் உலையில் நீர் ப்ளஸ் உலையில் நீரு ப்ளஸ் உலையில் பிரிச்சிடக்கூடாது. நீர் ப்ளஸ் உலையில். தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஞானச்சுடர் ஞானம் ப்ளஸ் சுடர். இன்சொல் இனிமை ப்ளஸ் சொல். நாடென்ப நாடு ப்ளஸ் என்ப. மலையளவு மலை ப்ளஸ் அளவு. தன்னாடு தன்மை ப்ளஸ் நாடு. தான் ஒரு தான் ப்ளஸ் ஒரு. தான் ஒரு கூட கேட்பாங்க. தான் ப்ளஸ் ஒரு. எதிரொலித்தது எதிர் ப்ளஸ் ஒலித்தது. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட். என்றென்றும் இது எப்படி பிரிப்போம்? என்று ப்ளஸ் என்றும்ட்டு தான் பிரிக்கணும். என்றும் ப்ளஸ் என்றும்ட்டு பிரிக்கக்கூடாது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். என்று ப்ளஸ் என்றும். வானம் அளந்தது வானம் ப்ளஸ் அளந்தது. இரு திணை இரு திணை வந்து இரு ப்ளஸ் இந்த இரு திணையும் அடிக்கடி கேட்பாங்க. இரு திணை வந்து இரு ப்ளஸ் திணைன்னு பிரிச்சிடக்கூடாது. நமக்கு பிரிக்கும் போது 2 சைடுமே வந்து மீனிங் வர மாதிரி இருக்கணும். இருன்னா அதுக்கு என்ன மீனிங் மாறிடும்ல. இரு திணைனா அப்போ 2 திணை இருக்கிறத இரு திணை. அப்போது 2 ப்ளஸ் திணைன்னு தான் நம்ம பிரிக்கணும். இரு திணை வந்து 2 ப்ளஸ் திணை. ஐம்பால் ஐம்பால்னா ஐம் ப்ளஸ் பால்னு பிரிக்கக்கூடாது. ஐம் ப்ளஸ் பால்னா ஐம்னு பிரித்தா நமக்கு அதில் மீனிங் இருக்கா? மீனிங் இல்லை. அப்போ எப்படி பிரிக்கணும்? ஐம்பால்னா அதில் 5 பால் இருக்குது. அப்போ 5 ப்ளஸ் பால். நன்செய் நன்மை ப்ளஸ் செய். நீள் உழைப்பு நீள் ப்ளஸ் உழைப்பு. விழுந்ததங்கே விழுந்தது ப்ளஸ் அங்கே. செத்திறந்த செத்து ப்ளஸ் இறந்த. இன்னோசை இனிமை ப்ளஸ் ஓசை. வல்லுருவம் வல்லுருவம் எப்படி பிரிப்போம்னா வன்மை ப்ளஸ் உருவம் தான் பிரிக்கணும். வன்மை இது ஒரு பண்பு தொகை. வல் ப்ளஸ் உருவம்லாம் பிரிச்சிடக்கூடாது. வன்மை ப்ளஸ் உருவம். இவை உண்டார் இவை ப்ளஸ் உண்டார். நலமெல்லாம் நலம் ப்ளஸ் எல்லாம். கல நல்லால் கலன் ப்ளஸ் அல்லால். கோயில் அப்பா கோயில் ப்ளஸ் அப்பா. கனகச்சுனை கனகம் ப்ளஸ் சுனை. பாடறிந்து பாட்டு ப்ளஸ் அறிந்து. பாடறிந்து அப்படிங்கிறத நம்ம பாடு ப்ளஸ் அறிந்துன்னு பிரிச்சிடக்கூடாது. பாட்டு ப்ளஸ் அறிந்து. பாடறிந்து பாட்டு ப்ளஸ் அறிந்து. மட்டுமல்ல மட்டும் ப்ளஸ் அல்ல. கண்ணோடாது கண் ப்ளஸ் ஓடாது. கசடர கசடு ப்ளஸ் அற. அக்களத்து இது அடிக்கடி கேட்பாங்க. ஆ ப்ளஸ் களத்து அப்படி தான் பிரிக்கணும். ஆ ப்ளஸ் களத்து. வாசல் எல்லாம் வாசல் ப்ளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம் பெற்று ப்ளஸ் எடுத்தோம். வெங்கரி வந்து வெம்மை ப்ளஸ் கரி. என்றிருள் என்று ப்ளஸ் இருள். சீவன் சீவன் ப்ளஸ் இல்லாமல். விலங்கொடித்து விலங்கு ப்ளஸ் ஒடித்து. நமன் இல்லை நமன் ப்ளஸ் இல்லை. ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். பெருஞ்செல்வம் பெருமை ப்ளஸ் செல்வம். ஊராண்மை ஊர் ப்ளஸ் ஆண்மை. இன்ப துன்பம் இன்பம் ப்ளஸ் துன்பம். விழித்தெழும் விழித்து ப்ளஸ் எழும். போவதில்லை போவது ப்ளஸ் இல்லை. அடுத்து 10th பார்க்கலாம். என் தமிழ்னா இது அடிக்கடி கேட்பாங்க. எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா இது எப்படி பிரிப்போம்? எம்னு பிரிக்கணும். இந்து போட்டு பிரிச்சிடக்கூடாது. எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. அருந்துணை அருமை ப்ளஸ் துணை. அடுத்து இதில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதியிலே கூட ஒன்று வரும். அதையும் பார்த்துக்கலாம். விலங்கி எப்படி பிரிப்போம்? விலங்கு ப்ளஸ் ஈன்னு பிரிப்போம். அடுத்து ஆங்கவற்றுள் எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஆங்கு ப்ளஸ் அவற்றுள். தனியாளி தனி ப்ளஸ் ஆளி. வெங்கதிர் வெம்மை ப்ளஸ் கதிர். கலங்கி கலங்கு ப்ளஸ் ஈ. இனநிறை இனம் ப்ளஸ் நிறை. புதுப்பெயல் புதுமை ப்ளஸ் பெயல். அருங்கானம் அருமை ப்ளஸ் கானம். உள்ளொன்று உள் கூட்டல் ஒன்று. ஒருமையுடன் ஒருமை ப்ளஸ் உடன். பூம்பாவாய் பூ ப்ளஸ் பாவாய். பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல். தலைக்கோல் தலை ப்ளஸ் கோல். நகை எப்படி பிரிப்போம்? நகு ப்ளஸ் ஐ. மருட்கை மருள் ப்ளஸ் கை. வெகுளி வெகுள் ப்ளஸ் இ. இதெல்லாம் வந்து புணர்ச்சி விதியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.